பயங்கரமா மதிப்பேன் இதுவாயினா ஒரு வழியாக வந்து அங்கே மெரினா பீச் வந்து இந்த மலையில் வந்து சேர்ந்துட்டோம். வரும்போது செம்ம மலை ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். கிருஷ்ணா வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக வந்து என்னை கூப்பிட்டு வந்திருக்கான். மழையாக இருந்தாலும் பரவாயில்ல, வெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி அவன் கூப்பிட்டு வந்தேன். நாங்கள் வந்துட்டு இருக்கும் போதே பாதி தூத்துலேயே செம்ம மலை, அதுக்கப்புறம் நனைஞ்சிட்டோம். சரி நனைஞ்சோம் வேற உங்களுக்கு நான் காட்டுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஃபுல்லாக என்னோட இந்த சுடிதாரில் தான் அடிச்சு. சரி என்னது இது? உனக்கு ஒன்றும் தெரியல. எங்கடா போட்டிருக்காங்க? ஐயா அங்கடா, அங்கயோ அம்மா லைட்லாம் எரியுதுல? லைட்லாம் எரியதான் செய்யும். நைட் ஏன்னா எல்லா லைட்டும் எரியதான் செய்யும். ஏதோ லைட் எரியுது அங்க. வா விஷ்ணு போலாம். சேர்லாம் போட்டிருக்காங்கங்க. பரவாயில்ல கப்பல்ஸுக்கு வசதியாக போயிடும். ஆனால் பரவாயில்ல, வந்து என்னதான் வசதியாக போனாலும் நம்ம தாத்தாங்கெல்லாம் முந்திட்டு வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ தாத்தா அவங்களாம் ஏஞ்சாதான் முதல்ல அவங்க உட்காந்து. நைட் டைம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி அழகாக இருக்கு. நான் காட்டுறேன். ஓ வாவ், சூப்பராக இருக்குல்ல? மலைக்கு ஏதாச்சும் வாங்கியாச்சும் சூடாக சாப்பிட. எங்கே போகிறோன்னு தெரியல. அருமையாக பாட்டு போடுறாங்க. அவனுக்கு பிள்ளைங்க டாலே ஏல்லேன்னு பாடுறானு. குவாலிட்டி கொஞ்சம் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நைட் எடுக்கிறது ரொம்ப ஒரு மாதிரி அடி வாங்குது குவாலிட்டி. வெளிச்சத்துக்கு போனா நெஜினத்துக்கு ஸ்கிப் பண்ணிருப்பாங்க நிறைய பேர். ஸ்கிப் பண்ண கூடாது. நீ இப்படி ஆட்டினே போ, ஸ்கிப் பண்ணாம இருப்பாங்க அவங்க. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. மண்ணடா கீழே, நான் வேணுக்குனே வாங்குறேன் ப்ரோ. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. என்ன ராங் ப்ரோ? வாங்க ப்ரோ. என்னடா இது? இத போறானுங்க மேல. அதுவா? அது ஆமா. விஷ்ணு எங்க தெரியுமா போறான்? உச்சா போறான். ஏய் அதெல்லாம் சொல்றேன். மண்டை இங்கே உட்கார்ந்து வரேன். நைட் டைம் பண்ணுறதுக்கு உண்மையாகவே ஒருத்தங்க நல்லா இருக்கு. நான் நைட்லாம் அந்த மாதிரி பீச்சுக்கு வந்ததே இல்லை. ஃபஸ்ட்டு நான் பீச்சுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்தேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அதுவும் காலேஜில் புக் வாங்க விஷயமா வந்தேன். காலேஜே பீச்சுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குன்றதுனால சும்மா வந்தோம், அவ்வளோதான். இங்கே பாருங்க ஏதோ பறக்குது. ஐயோ என்ன நோக்கி விழுறோம் ஒரே அல்ல. இது என்ன யாருக்கா தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கும். அவ்வளோ தூரம் போயிட்டு கீழே விழுது. இது விஷ்ணு உச்சா போயிட்டு வர வரைக்கும் நம்ம வந்து இங்கே உட்காந்துக்கலாம். இது உட்காரத்துக்கு பாருங்க, ஆல்ரெடி இந்த ஒயிட் சுடிதார் ஃபுல்லாக மண்ணு. மழை பெஞ்சனால அந்த இதுலேயும் ஃபுல்லாக மண்ணு. அதெல்லாம் நிற்கவே செய்கிறேன். அப்படிங்களா பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. உள்ளாலாம் நாங்கள் இப்போ தானே உள்ளே வந்தோம். இந்த சேர்ஸ் மாதிரிலாம் டேபிள், சேர்ன்னு சொன்னது டேபிள் வச்சுருக்காங்க உட்காரத்துக்கு. அதெல்லாம் ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, பரவாயில்ல. இன்னும் என்ன இருக்குன்ட்டு நாங்கள் உள்ளே போய் பார்த்து உங்களுக்கு கிருஷ்ணன் வரா. நீ எங்கே இங்கே போலையா நீ? ஓ ஓகேவா? ஏய் அங்கெல்லாம் ஆமாண்டா, அங்கெல்லாம் அங்கே பாரு. அங்கே நல்லா இருக்கு சிப்ஸு. அப்போ சாப்பிட்டு நம்மள முடிச்சுட்டு போகலாம். லாஸ்ட்டாக தெம்பா போகலாம். தனியாக பேசியிருந்தேன்டா இவ்வளோ நேரம். என்னன்ட்டு சும்மா தோன்றதெல்லாம் பேசுனேன். ஒரு மோமோஸ் வாங்கிக்கலாம். ஏன்னா ஒரு சிக்கன் மோமோஸ் வாங்கிக்கலாம். ஒன்று வந்து இது வாங்கிக்கலாம். சிக்கன் மோமோவா? சிக்கன் மோமோஸ் ஒன்று. வெஜ் வேணுமா? ஆச்சு ஓகே. வெஜ் மோமோஸ் ஒன்று ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ஒன்று வாங்கிக்கலாம். ஓ அதுதான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைங்களா? ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. வெஜ் மோமோ ஒன்று, ஸ்ப்ரிங் ரோல் ஒன்று. பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு பதிவு, ஐஃபோனாக இருந்தாலும் ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் நைட்டில் குவாலிட்டியை பார்த்தீங்களா? கொஞ்சம் ஆமாம், நைட்டில் குவாலிட்டின்றதை விட வெளிச்சமே இல்லாத இடத்துக்கு நீங்கள் கேமரா எடுத்துகிட்டு போனீங்கன்னா, லைட்டிங் எது வந்தாலும் லைட்டிங் தான் வந்து டிஎஸ்எல் கேமரா எடுத்துகிட்டு போனால் எவ்வளோ பெரிய கேமரா எடுத்து போனால் லைட்டிங் இல்லைன்னா நைட்டு போனால் இப்படி தான் இருக்கும். ஓ மலையில் நஞ்சி இங்கே பாறைனா சட்டை கலரே மாறிடுச்சு. அப்பா நீலாம் பேசாத, பின்னாடி ஃபுல்லாக சேரு. திரும்பி காட்டுறியா? அதான் திரும்பி காட்டுறியா? பின்னாடி ஃபுல்லாக சேராச்சு. ஃபஸ்ட்டான் ஃபுல்லாக சேரச்சிட்டான். எனக்கு ஒரு மாதிரி ஃபோன் வருது எனக்கு. அவங்க அம்மா திட்ட போகிறாங்க, அவ்வளோ கேட்போம். அம்மா தான்டா.
ஹலோ ஒத்தியா ശരി അത്രയും നല്ല ഹെൽമെറ്റ് ഉണ്ടായിരുന്നല്ലോ ആ ஹெல்மெட் போட்டிருக்கனால வீடியோ எடுத்துட்டு போ நினைச்சிட்டா ஐனா இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா அவ்வளோதான் மோமோஸ் வந்துச்சா மோமோஸ் வந்துச்சு ஆனால் இந்த ஃபுட் வ்ளாகிங் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ஆட்ஸ் ஆஃப் ஒரு வாய் சாப்பாடு வாயில போகிறதுக்குள்ள 1000 பண்ண வேண்டியதாக இருக்கு இல்லடா கொஞ்சம் கூட தராமல் சாப்பிட்றேன் நல்லா மனசு வச்சிருக்கேன் இங்கே இருந்து எடுத்துரும் மழை வருது பார்த்தீங்கன்னா மழை வருது ஸோ நிறைய பேர் வந்திருக்காங்க அதனால எடுக்க முடியல நாங்கள் சாப்பிட்டு போகும்போது எடுக்கிறோம் ஏன்னா ஃபுல்லாக செம்ம மழையாக இருக்குது எப்படி மழையிலேயா போ நீ போ நான் பின்னாடியே வரேன் நீ போ மழை வருதுண்ணா நீ போ பின்னாடி அப்புறம் வரேன் செம்ம மழை vlog எடுக்க முடியுமான்னு தெரியல ஏன்னா எல்லாருமே கடையை காலி பண்ணிட்டு இருக்காங்க கடையை காலி பண்ணல கடையை எடுத்து வச்சுட்டு இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியல இங்க பாருங்க how it's looking good right பசங்க விளையாடுறதுக்கு பார்க் இருக்கு குழந்தைங்கள தான் இந்த மழையில குழந்தைங்க வேற உனக்கு வருவாங்கடி செம்ம மழைங்க அச்சு ஊத்து நாங்களும் போலாம்னு நினச்சிட்டு இருக்கோம் போகவே முடியல நம்ம இப்போ கொடை பிச்சுக்கிட்டு தெரியாதுல்ல நம்ம மழையில் நெஞ்சு எடுக்குன்னு சொல்லிட்டா என்ன சொல்ற நல்ல ஐடியா ஐயோ உங்களை ஏமாத்தலான்னு பார்த்துட்டு இருக்கான் சரி வாடா அமைதியா எனக்கு வருத்தம்ப்பா எனக்கு ரொம்ப வருத்தம் இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க அசிங்கமா இருக்குடா பீச் நடுவுல வந்து சீசாலாம் இருக்கு ஊஞ்சல் இந்த நோரு பார்க் இருக்கு சும்மா சூப்பரா இருக்கு பார்க்கு வாங்க உங்களுக்கு பார்க் உள்ள போய் ஒண்ணா காட்டுறேன் விளையாண்டு தான்டா இருக்காங்க குட்டி பசங்க இல்ல கைஸ் பெரிய பசங்க ஓ அங்க பாரு குடுத்த மெல்லாம் இருக்காங்க எங்க அங்க இருக்கு பாரு இது குடிசை ஓ அது உட்கார்றதுக்குடா ஆமா இங்க பாருங்க சூப்பரா இருக்கு அது கீழே வேற ஆள் இருக்காங்களா ஐயோ இங்க பாருங்க நம்ம ஜூம் கூட பண்றா கிட்டே போலாமா அதுக்கு ஜூம் பண்ணிக்கிட்டு இது என்னது அங்கிருந்து போற வழி ஏதோ என்னன்னு தெரியல ஸ்விம்மிங் பூல் அது ஓ இங்க ஓ ஓகே 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 ஆக்சுவலாக நான் சின்ன பையனா இருக்கும் போது 30 ரூபா கொடுத்து ஸ்விம்மிங் பூல் இங்கே வந்து நான் ஒரு அடி கூட இருந்தது இல்லைங்க அப்புறம் ஃபர்ஸ்ட் 20 ரூபாய் அப்புறம் 30 ரூபாய் அப்புறம் 50 ரூபா ஆச்சு 60 ரூபாய் ஆச்சு இப்போ எவ்வளோன்னு தெரியல லாஸ்ட்டாக நான் ஸ்கூல் கட் அடிச்சுட்டு வந்தேன் இங்கே ஒரு வாட்டி ஸ்கூல் கட்டஸ்டா ஆமா அதான் விஷ்ணுவோட அம்மா விஷ்ணுவோட அக்கா இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது ஜூம் பண்ணு என்னன்னு பார்க்கலாம் இந்த பார் ஒரு 2-3 இடத்துல இதுமாரி குடிச்ச மாதிரி இருக்கு அங்கே என்னன்னு போய் பார்க்க போகிறாங்க ஒன்று நான் ஒத்துக்கிறேங்க இந்த பழைய பீச் வந்துட்டு இப்போ நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க சீரியஸாக வந்து நல்லா இருக்கு தெரியலவா ஃபர்ஸ்ட் இந்த குடிசை காமிப்போம் நிறைய விஷயம் மாற்றிருக்காங்க நிறைய மாற்றிருக்காங்க டோட்டலாக இருக்கு ஒரு மாதிரி சேஞ்சாக இருக்கு நம்ம மெரினா பீச்சா அது அந்த அளவுக்கு மாற்றிருக்காங்க இது வந்து ரீடிங் ஜோன் படிக்கிறதுக்கான இடம் ஆனால் நம்ம ஆளுங்க அதை தவிர்த்துக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க அது ஒரு விஷயம் உட்கார்றதுக்கு நினைக்கிறேன் வச்சுருக்காங்க அப்புறம் அதுவுமே சேர் தான் அந்த கொடைக்கீழ இருக்கிறது ஃபுல்லாக ப்ளூ ஃபிளாக் வாங்கியிருக்கு நம்ம மெரினா பீச் தெரியாதா எனக்கு தெரியாது அப்படின்னா இங்கே பாருங்க இருங்க நான் அப்படி ஒரு நிமிஷம் இதுதான் இது மாதிரி அங்கங்கே இருக்குது ஓகேயா அப்படியே திருப்புறேன் அங்கங்கே இருக்குது இதை தான் நம்ம ஆளுங்க வந்து கோவான்னு சொல்லிட்டுருக்காங்க நான் கோவாவில் எப்படி இருக்கும்ல வெயிலில் வந்துட்டு இங்கே பத்துன்னு இருக்கலாம் ஆனால் கொஞ்சம் முன்னாடி வந்துடணும் போல நிறைய பேர் வருவாங்க வா நான் படுத்து காட்டுறேன் உங்களுக்கு போயிட்டு படுக்கிறியா ஏதாவது நஞ்சுது நஞ்சிட்ட போ
ஐநா வந்து இப்போ எப்படின்னு பண்ணி பாட்டுவோம். மலையில் கூட ஜாலியாக இருக்கும்ல. ஹோட்டல் சேஞ்சுங்க மெரினா பீச், சுத்தமாக சேஞ்சுங்க. என்ன என்ன ஐட்டங்களோ மெரினா பீச்சுக்குள்ளே உள்ள வந்தா தெரிஞ்ச விடும். வெளிச்சமாகவே இருக்காது. ஆக்சுவலாக வந்து நாங்கள் கொடை பிடிச்சிட்டே வந்து ஆல்மோஸ்ட் இதெல்லாம் கவர் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே என்ன இருக்குன்னு எங்களுக்கே தெரியல. ஏன்னா அதுக்கு மேலெலாம் போக முடியாது, ஃபுல்லாக பசங்க இருக்காங்க. இவ்வளோ கூட்டினு போகிறது வந்து கொஞ்சம் சேஃப் இல்லை. தென் அது இல்லாமல் நிறைய பேர் வேறு மாதிரி இருக்காங்க. இந்த கொடையை பிடிச்சிட்டு நடந்து போக முடியாது. அதே போல் நடக்கவும் முடியல. இவன் வேற குடிக்கார மாரி ஆடுன்னு இருக்கா. அப்படிக்கா வீடியோ பாதிக்கு பாதி அப்படி எடுத்து வச்சிருக்கா. அம்மா நானும் அப்படி தான் எடுத்தேன். ஏன்னா மழையினால ஒழுங்காக எடுக்க முடியல. ஆமாம் அவ்வளோதான். ரொம்ப நல்லா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே எடுத்திருப்போம். நல்லா இல்லைனா மழை இல்லைன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு லைட்டாக ஃபுல்லாகவே இந்த விளாக் சொதப்பிடுச்சு. சரி ஓகே நிச்சலாமா? நெக்ஸ்ட் vlog. கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நல்லா இருக்கும் எல்லாத்தையும்